Experience 10 days of Grand Europe trip with GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கலாச்சாரமே இல்ல. வருடத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி அந்த மாதிரி வரும், பெட்ரோல் குண்டு வீச்சு அப்படின்ட்டு. இப்ப கடந்த ஒரு 24 மணி நேரத்துல பல இடங்கள்ல, முக்கியமா பிஜேபி பிரமுகர், RSS பிரமுகர் வீடுகள்ல, அவங்களுடைய கூடாரங்கள்ல, அலுவலகத்துல இந்த பெட்ரோல் பாம் வீசப்பட்டிருக்கு. ரொம்ப கவலைக்குரிய ஒரு செய்தியா இருக்கு. ஆமா ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாவட்டத்துல, கோவை, ராமநாதபுரம், ஈரோடு, சென்னையில கூட அந்த ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு செப்டம்பர் 22 23 அதோட நின்றோம் அப்படின்னு பார்த்தா தொடர்ந்துட்டு இருக்கு அந்த சம்பவம். ஆமா, ஏன்னா 5 தனிப்படையெல்லாம் அமைச்சாங்க. கோவையில் வந்து பிஜேபி அலுவலகம் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு நல்ல வேளை அது வெடிக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே தமிழக காவல்துறை வந்து சுதாரிச்சு 5 தனிப்படை அமைச்சாங்க. அன்னைக்கு நைட்டு 2 இடங்கள்ல வந்து கோயம்புத்தூர்ல வந்து பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டுச்சு, மண்ணெண்ணெய் குண்டுகள் வந்து வீசப்பட்டுச்சு. இப்ப நேத்து பாருங்க, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் பால்ராஜ், இவர் வந்து பிஜேபி கிழக்கு மாவட்ட மேற்கு மண்டலத்தின் மாநகர தலைவரா இருக்காரு. ஓகே, அவருடைய அந்த கூடாரத்துல, அந்த கூடாரம் மீன்ஸ் வந்து காரு பைக்லாம் நிப்பாட்டி இருக்காரு, அங்க வந்து வீசியிருக்காங்க. ஒரு காரு 5 பைக் வந்து எரிஞ்சு போச்சு. அப்படி ஈரோடு வாங்க, ஈரோடு சத்தியமங்கலம் சிவசேகர்ங்கிறவரு பிஜேபி நிர்வாகியா இருக்காரு, டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்காரு, நிறைய கார்கள்லாம் இருக்கு. அங்கேயும் வந்து நைட்டு நள்ளிரவுல வந்து கார்கள் வந்து தீ வச்சு எரிக்கப்பட்டிருக்கு. கோவை மாவட்டம் RSS நபர் தான் இவரு, அனந்த் கல்யாண கிருஷ்ணன் சொல்லிட்டு, இவர் வீட்டுல வந்து பெட்ரோல் குண்டு வந்து வீசப்பட்டிருக்கு. சென்னையில பாருங்க, சென்னையில வந்து சிட்லப்பாக்கம் RSS அமைப்பின் தலைவராக இருக்காரு சீதாராமன், அவருடைய வீட்டுல இருந்து பெட்ரோல் குண்டுகள் வந்து வீசப்பட்டிருக்கு. இவ்வளவு இடங்கள்லயா கடந்த 24 மணி நேரத்துல அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. உடனே காவல்துறை வந்து யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. இவ்வளவு இடங்கள் நடந்திருக்குல்ல பிரதர், எங்கேயும் ஒருத்தர் கூட காவல்துறைக்கு சிக்கவே இல்லை. கோவை மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் அஞ்ச வேணாம், நாங்க போலீஸ் படைகள்லாம் இறக்கி இருக்கோம். 1 or 2 daysல வந்து இந்த சம்பவங்கள்ல யார் ஈடுபட்டாங்களோ அவங்க மேல வந்து ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுப்போம் தான் சொல்லியிருக்காரு. தவிர இத்தனை தொடர் சம்பவங்கள் நடந்தும் சொன்ன மாதிரி ஈஸியா அதை அவங்களால முடிஞ்சிருக்கும். இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு சிசிடிவி கேமராக்கள் இருக்கு, அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அப்படி இருந்தும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா, இல்ல வேற எதுவும் மறைக்கிறாங்களா அப்படிங்கறத நமக்கு இன்னும் தெரியல ப்ரோ. ஆமா, முதல்ல வந்து இதை கிளி எறிஞ்சா மட்டும்தான் தொடர்ந்து பரவாம இருக்கும். இல்லாட்டி கொரோனா வைரஸ் மாதிரி எல்லா மாவட்டங்களையும் இது பரவிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு கோவையில மட்டும் ஒரு 4 கம்பெனி அதிவிரைவு படை, இந்த குயிக் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்கள வந்து பாதுகாப்புக்கு இறக்கியிருக்காங்க. முக்கியமான ஸ்பாட்லாம் அவங்க வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க ப்ரோ. என்னன்னா, வாகன தணிக்கையும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. கோவை மாவட்டத்துக்குள்ள வந்தாலும் சரி, அங்கிருந்து வெளியே போனாலும் சரி, முக்கியமான ஜங்ஷன்ஸ், பிஜேபி ஆஃபீஸ் இருக்கிற ஏரியா, இங்க எல்லாமே பயங்கரமா சர்ச்சஸ் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில காவல்துறை ஆணையர் அப்புறம் மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த 92 ஜமாத்துகளுடைய நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அது என்ன ஆலோசனை நடத்தப்பட்டுச்சு, அதுல என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்ற தகவல் வந்து ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்து அமைப்புகளோடையும் அடுத்த ஆலோசனை நடத்தப்பட இருக்குது. ஸோ இது கிடையில வந்து தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர் வந்து ஐஜி, கமிஷனர், எஸ்பி, மாவட்ட ஆட்சியர் இவங்களோட வந்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. ஸோ இது முடிவில் ஏதாவது விரைவாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆமா, அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, எங்க பயமுறுத்த முடியாது இதனால ஈஸி அப்படின்ட்டு. ஆனா யூகத்தின் அடிப்படையில சொல்றாங்க, PFI அந்த சம்பந்தப்பட்ட வீடுகள் எல்லாம் ரைடு நடத்தப்பட்டது, சில பேர் அரெஸ்டும் வந்து செய்யப்பட்டாங்க. அதனால இருக்குமோ, அதனால RSSையும் பிஜேபி பயமுறுத்துறதுக்காக அந்த அமைப்பை சேர்ந்த சிலர் இப்படி பண்றாங்களோ ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே கேட்டான சூழல் இருக்கப்ப அவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க, பிஜேபி அவங்களே வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி? யாருங்கிறத தமிழக காவல்துறை தான் உடனே கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு சம்பவம் 2 சம்பவம் கிடையாது, தொடர்ந்து ஒரு 36 மணி நேரத்துல தமிழ்நாட்டுல 10 இடங்கள் அப்படி நடந்திருக்கு. இந்த மாதிரி கலாச்சாரமே தமிழ்நாட்டுல கிடையாது. அப்படிங்கிறப்ப காவல்துறை தான் யாருங்கிறத, அந்த புள்ளுருவியலாரு காவல்துறை தான் கண்டுபிடிச்சு மக்கள் மன்றத்துல நிப்பாட்டணும். கரெக்ட் ப்ரோ. இதுக்கு நடுவுல RSS வேற ஊர்வலத்துக்கு கோர்ட் மூலியமா அனுமதி வாங்கியிருக்கு. அக்டோபர் 2 அந்த ஊர்வலத்தை நடத்தப்படுறதா சொல்றாங்க. தமிழ்நாடு முழுக்க 51 இடங்கள்ல காவல்துறையிட்ட, உள்துறையிட்ட எல்லாம் அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க பதிலே சொல்லாதனால டேரக்டா நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றம் வந்து ஏன்பா இவங்க கொடுக்கறது என்னப்பா சிக்கல், செப்டம்பர் 28க்குள்ளார அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது காவல்துறை சொல்ற சிக்கல்கள்லாம் சொன்னாங்க, கேட்டீங்களா அது என்னன்னு? ஆமா பிரதர், என்ன சொல்றாங்கன்னா, எங்க இருந்து எங்க போறாங்க, டெஸ்டினேஷனே இல்ல, 19 இருக்கு, நாங்க எப்படி அனுமதி கொடுக்க முடியும் அப்படிலாம் கேட்கறாங்க. வாக்குறுதி எல்லாம் கொடுக்கணுமா, நாங்க வந்து சமூக நல்லிணத்துக்கோ இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கோ எந்தவித செயல்பாடும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுக்கணும். அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம அனுமதி கேட்டா எப்படி கொடுப்பாங்க? அதனாலதான் நாங்க அமைதியாயிட்டோம் காவல்துறை தரப்புல சொல்லிருக்காங்க. ஆனா RSS தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து எல்லா மாநிலங்களையும் நாங்க ஊர்வலம் போய்கிட்டு தான் இருக்கோம், எல்லா இடங்களும் அனுமதி கொடுக்குறாங்க, எல்லா இடங்களையும் அமைதியான முறையில தான் ஊர்வலம் நடக்குது, தமிழ்நாட்டுல மட்டும் கொடுக்கறதுக்கு என்னங்கயா, இந்த
இந்திய அரசியல் சட்டத்திலேயே ஊர்வலம் போறதுக்குலாம் அனுமதி இருக்கு, அதன்படி அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ரைட்டு, கேக்குற டேட்டு தானே இடிக்குது. அக்டோபர் 2 கேக்குறாங்க. அக்டோபர் 2 அதுக்கு RSS அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஓகே, ஆனா அன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, யாருக்கும் இடையூறு இல்லாம அன்னைக்குதான் நாங்க வந்து அந்த ஊர்வலம் நடத்த முடியும், அதனால அன்னைக்குதான் நாங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம். வீக் டேஸ்லனா டிராபிக் ஜாம் ஏற்படும், மக்களுக்கு வந்து பல துன்பங்கள் ஏற்பட்டுரும்ல, அதனாலதான் நாங்க விடுமுறை தினத்துல அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாங்க சூஸ் பண்ணோம். எங்க முகத்தை பார்த்தா பால்வெடியில முகமா இருக்கு இல்லைங்கயா கேட்டோட நீதிபதி உத்தரவு கொடுத்துட்டாரு, நம்பி கொடுத்துட்டாப்ல. அக்டோபர்ல வேற சண்டேவே இல்லையா, என்ன லாஜிக்னே புரியலையே. ஏற்கனவே சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுல ஒரு மாதிரியா இருந்துகிட்டு இருக்கு, பெட்ரோல் கொண்டு வச்சு அது இதுன்ட்டு. இதுல RSS வேற இந்த ஆர்ப்பாட்டம் வேற அணிவகுப்பு வேற பண்ண போறேன்னு இருக்காங்க. ஆல்ரெடி காங்கிரஸ், நாம் தமிழர், தீகா இவங்க எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சமூக நல்லிணக்கத்தையே வந்து இவங்க கெடுத்துருவாங்க, கண்டிப்பா வந்து ஒரு கலவரத்தைய வந்து மூட்டுறதுக்கான வேலையை தான் RSS பாக்குது. இதுக்கு நீதிமன்றம் எப்படி அனுமதி கொடுத்ததுன்னு அதிர்ச்சியா இருக்கு, எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணா உச்ச நீதிமன்றத்துல போய் மேல்முறையீடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. நீதிமன்றம் அதை சொல்லணும், அண்ணனே நீதிபதியாய் தீர்ப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா அந்த அளவுக்கு. ஆனா செப்டம்பர் 28க்குள்ள சொல்லணும் பிரதர். ஆனா தமிழக காவல்துறை இது வரைக்கும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி தெரியல. ஆனா இந்த இருக்கிற சிச்சுவேஷன்லாம் வந்து திரும்பி கோர்ட்ல சொல்லி அதுக்கு அனுமதி மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா RSS உடைய தலைவர் மோகன் பகவத் இருக்காருல்ல, அவர் ஆல் இந்தியா இதுல 2 நாளா அந்த செய்தியில இடம் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. வாயில் அடிங்க தேச தந்தை, வாயில் அடிங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கா நீங்க பாக்கணும். அகில இந்திய இமாம் அமைப்பின் தலைவர் உமர் அகமது எல் யாசி, அவரு அந்த மசூதியிலேயே போய் வந்து சந்திச்சிருக்காரு மோகன் பகவத். அப்படி சந்திச்சப்ப அந்த இமாமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம தேசத்துல யாரு இவருதான் சொன்ன குறுக்கிட்டு இருக்காரு மோகன் பகவத். அந்த இடத்துல நீங்க பாராட்டணும். ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் ஒரே தேசத்தந்தை யாருன்னு எல்லாருக்குமே நமக்கு தெரியும், என்ன பெருமையா இதெல்லாம் கடமைங்க அப்படின்னு இருக்காரா, நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு வந்து சொன்னவரு. நேத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சங்கல்ப அறக்கட்டளை குழு சார்பாக நிகழ்ச்சி நடந்துச்சு, அதுல போய் உலகமே ஒரே குடும்பம், உலகே வந்து ஒரே குடும்பமா மாற்றதான் நாங்க உழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரே நாடு ஒரே காடு இருந்துச்சுல, ஒரே உலகம் போச்சு, ஒரே உலகம் ஒரே குடும்பத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு RSS. பிஜேபி இலக்கு சின்னதா இருக்கு, RSS இலக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அகண்ட பாரதம் இப்ப புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? அகண்ட பாரதம், அகண்ட உலகம் ஆயிடுச்சு. இப்ப 56 இன்ச்சோட பெருசா இருக்கும்னு நினைக்கிறாங்க அகண்ட பாரதம். ஆராசா வந்து இதுக்கும் ஏதாவது ரிப்ளை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆளுநர் திரும்ப வந்து சீன்ல வந்துட்டாரு. துணைவேந்தர்களை மாநில அரசை நியமிக்கும்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சட்டசபையில ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநர்கிட்ட அனுப்பி வச்சாங்க. நீங்க நீங்க நியமிக்க முடியாது, நாங்களே நியமிப்போம்னு சொன்னாங்கல்ல. அவர் கையே போச்சுன்னா எப்படி வந்து அவர் உத்தரவு கொடுப்பாரு? எங்க பவர் கொடுக்கறதுக்கு என்கிட்டயே நீங்க வந்து மசோதா அனுப்புறீங்களா அப்படின்னு ரொம்ப நாள் பெண்டிங்ல வச்சிருந்தாரு. ஆமா, இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுல பல சிக்கல்கள் இருக்கு, கல்விங்கிறது பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால நான் வந்து சட்ட ஆலோசனையோட முடிவு பண்ணி தான் மேற்கொண்டு இந்த சட்டத்தை நான் பாஸ் பண்றதா வேணாமாங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. எப்பயுமே என்னன்னா கிடப்புல போட்டு அமைதியா வந்துருப்பாப்ல, அப்படியே ராஜ்பவன்ல மிக்சர் சாப்பிட்டு இருப்பாப்ல. இப்படி இல்லாம இதுதான் பிரச்சனை, நான் வந்து ஆலோசனை பண்ணி முடிவு பண்ண மாதிரி தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா தமிழக அரசையும் பாராட்டி இருக்காரு, அதான் முக்கியமான விஷயம். முதல்வர் ஸ்டாலின் சிறந்த மனிதர், இங்க வந்து சிறப்பான ஆட்சி நடக்குது, தமிழகம் வந்து உட்கட்டமைப்புல சிறப்பா இருக்கு, நிறைய மனிதவள மேம்பாட்டுல வந்து நல்லா பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல மாநிலம் தான், எனக்கும் அரசுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது அப்படின்னு அவரு கூட தான் சொல்லிட்டு இருக்காரு. டிஎம்எஸ் இருந்து சொன்னாவா அது டபுள் சைடுல போகும், இல்லாட்டி சிங்கிள் சைடுல போகும். அதேதான். இப்ப என்னன்னா பொதுப்பட்டியல்னு ஒரு விஷயம் சொல்றாருல ப்ரோ, அந்த பொதுப்பட்டியல் ஒரு விஷயம் சொல்லும் போது மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, நீட்டோ இல்ல புதிய கல்விக் கொள்கையோ, அதுவுமே வந்து ஒரு பொதுப்பட்டியல்ல இருக்கிற விஷயங்கள் தான். அதுக்கு நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அது வந்து வசதியா மறந்துடுவாங்க, இவங்களுக்கு எது சிக்கல அதை மட்டும் தான் ஞாபகப்படுத்தி பேசுவாங்க. அதேதான் மொத்தம் இது நடக்காதுன்றது தெரிஞ்சு போயில. அது அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் பிரதர். நீட்டு இது எல்லாமே கல்வியில வராதுன்னு நினைக்கிறாரா ஆளுநரு? அவர் நினைக்கிறது அந்த ஸ்பாட்டுக்கு சரி இப்ப வருதா, வருது 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 வரல. சரி, ஆனா என்னன்னா அந்த கரண்ட் பத்தி பேசுறப்ப தமிழ்நாடு எங்கும் பல இடங்கள்ல கரண்ட் கட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. முக்கியமா என்னன்னா மருத்துவமனையிலே கரண்ட் கட் ஆகி ஒரு பெண் வந்து பலியிருக்காங்க அரசு மருத்துவமனையில. ஆமா ப்ரோ, இந்த கோவை மாவட்டம் அன்னூர்ல வந்து கர்ப்பிணி ஒருத்தவங்க வந்து அனுமதிச்சிருக்காங்க பிரசவத்துக்காக. இந்த டெலிவரி சிசேரியன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து திடீர்னு இடையில கரண்ட் கட் ஆயிடுது. கரண்ட் கட் ஆனோன்னா அவங்களுக்கு அந்த வைட்டல்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது எதுவுமே வந்து ஒர்க் ஆகல, ஜென்ரேட்டரும் ஒர்க் ஆகல. உடனே அரசு மருத்துவமனையில இருந்து அந்த டாக்டர்ஸே வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்க அவங்களுக்கு வந்து நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு.
ஆனா அவங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சு திரும்பி அங்கிருந்து வேற ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு போய் அங்கேயும் அவங்களால சிகிச்சை பலனின்றி வந்து அவங்க உயிரிழந்துடுறாங்க. ஸோ ஒரு ஜென்ரேட்டர் பேக்கப்பாவது அட்லீஸ்ட் வந்து இருக்கா, ஏன் அது ஒர்க் ஆகலை அப்படின்றது கூட பார்க்காத அளவுக்கு தான் ஒரு அரசு மருத்துவமனை வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான. மருத்துவமனைக்காவது எந்த தங்கு தடை இல்லாம வந்து கரண்ட் சப்ளை கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஜென்ரேட்டரையாவது வைக்கணும். அரசு மருத்துவமனைனா ஏழை எளிய மக்கள் வர்றதானே நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எவன் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் வந்து போவாங்க. ஏழை எளிய மக்கள் இருந்து செத்தா என்ன நினைச்சிட்டாங்க போல இருக்கு அரசாங்கம். அது உடனடியாக கவனத்துல கொள்ளணும். இந்த மாதிரி மருத்துவமனைகள் முக்கியமான இடங்கள்லயாவது தங்கு தடை இல்லாம மின்சாரம் போய் சேரணும். இந்த உயிரிழப்போட கடைசியா இருக்கணும் இந்த மாதிரி மின்சாரம் இல்லாம மருத்துவமனை இறந்து போற விஷயங்கள். இதெல்லாம் ஊப்பியில அப்படிதான் நம்ம கேள்விப்படுவோம். அப்பதான் நியூஸ்ல எல்லாம் படிப்போம். இப்போ தமிழ்நாட்டுல இந்த நிலைமை வந்துருச்சா? ஊப்பில பாத்தீங்களா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற வளாகத்துக்குள்ள போய் புகையில போறதோட அனுமதி இல்லையா? என்ன உரிமை மறுப்பு இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு சமாஜ்வாடி கட்சி வந்து பயங்கர வைரல் ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா சமாஜ்வாதி கட்சி இதுக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுத்துருவாங்களா, போதைப் பொருள் வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்களுக்கு. ஏன்னா சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சாவுவாசமா அந்த பிஜேபி எம்எல்ஏ பண்றாரு, புகையில அப்படியே கையில உருட்டி அப்படியே எடுத்து அப்படியே வாயில போற காட்சி அப்படி தெளிவா தெரியுது. நீங்க 2-3 மணி நேரம் சட்டமன்றம் நடத்துவீங்க, நாங்க அப்பப்போ பட்டாணி தம்மு சிகரெட் இதெல்லாம் பத்த வச்சாதானே போர் அடிக்காம போகும். இன்னொருத்தர் வந்து அதே சட்டமன்றத்துல வந்து ரம்மி விளையாடி இருந்திருக்காரு, ரகேஷ் கோஸ்வாமிங்கிறவரு அப்படியே ரம்மி விளையாடிட்டு இருந்திருக்காரு ஹாயா. அது என்ன உங்க வீடுன்னு நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது பாரு அந்த மாதிரி ஏதாவது நினைச்சீங்களா? சட்டமன்றம் மக்கள் மன்றத்துல போய் மக்கள் பிரச்சனை பேச அனுப்பிவிட்டா அங்க போய் வந்து ஆன்லைன் ரம்மி விளையாடுறது புகையில பயன்படுத்துறதுங்கிறது எப்படி? அவர் ஒரு நேர்மையான ஒரு எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிடைச்ச நேரத்துல அவர் வந்து ரம்மி மூலமா பணம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க இது பண்றது எல்லாமே பிஜேபி எம்எல்ஏக்கள் தான். ஆன்லைன் ரம்மி விளையாண்டதாகட்டும் புகையிலே பயன்படுத்தாததாகட்டும். ஆனா வந்து சட்டம் ஒழுங்கு நாங்க தான் சிறப்பா செயல்படுறோம், உலகத்துக்கு முன்மாதிரியா இருக்கும் இதெல்லாம் சொல்றாங்க. அவ்வளோ செய்திகள் பிரதர். பெண்களுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் சரி ஊப்பியில பாதுகாப்பே இல்லைங்கிறதா ஒவ்வொரு நாளும் வர செய்தியா இருக்கு. ஆமா, அந்த சட்டமன்றம் அதெல்லாம் வந்து விவாதிக்கலாம், அதெல்லாம் எப்படி வந்து கலையிறதுலாம் பேசலாம். அதாவது சொல்லிட்டாப்ல உலகத்துக்கே உத்தரப்பிரதேஷ் தான் வந்து பாதுகாப்புக்கான முன்னோடி அப்படின்ட்டு அப்பயே முடிஞ்சு போச்சு என்னமோ. ஆனா மொத்தத்துல புகையில ராஜ்யமா மாறிக்கிட்டு இருக்குல்ல. புகையிலை போதை டன்னா வந்து இப்போ துறைமுகங்கள்ல வருது. இன்னைக்கு தூத்துக்குடியில வந்து 10 டன் வந்து போதைப் பொருள் சிக்கி இருக்கு. எந்த துறைமுகத்துக்கு வழியா நம்ம வந்து அனுப்பி பார்ப்போம், எல்லாத்துக்கும் எதுக்குள்ள அனுமதிக்கிறாங்களோ அதுக்குள்ள போயிடலான்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அதானி துறைமுகத்துலதான் அப்படி வந்துகிட்டே இருக்கும். குஜராத் அதானி தானே எடுத்திருக்காரு. தூத்துக்குடியில வரப்ப தமிழ்நாட்டு காவல்துறை செயல் தான். எந்த துறைமுகமா இருந்தாலும் கஸ்டம்ஸ் தாண்டி தான் வரணும் எல்லாம். அந்த இடத்துல அவங்க வந்து தெளிவா இருக்கிறதா முக்கியம். மத்திய அரசு கையில இருக்கிற அந்த கஸ்டம்ஸ். ஒரு சமீபத்துல இந்த பிஎஃப்ஐ நிர்வாகிகள் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதை ஒட்டி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை 12ஆம் தேதி பீகார் தலைநகர் பாட்னால பிரதமர் மோடி ஒரு ரேலியில வந்து பங்கேற்கிறாரு பாஜக கூட்டத்துல. அந்த கூட்டத்துல அவரை கொல்வதற்கான சதி நடந்துச்சு. அதன் தொடர்ச்சியா தான் நாங்க வந்து பல மாதங்கள் வந்து ட்ராக் பண்ணி இந்த அரெஸ்ட் எல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் இந்த சதித்திட்டங்களுக்காகவும் உத்தரப்பிரதேசில் பல இடங்கள்ல வன்முறையை தூண்டவும் தாக்குதல் நடத்தவும் வந்து திரட்டப்பட்டுச்சு. அதனாலதான் நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இடி தரப்புல இருந்து ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்கு. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம எல்லாருமே. பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு ரொம்ப பலமா தான் இருக்கு. இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதெல்லாம் அந்த செய்தி எல்லாமே உணர்த்துது. ஏற்கனவே ரஷ்யால வேற வந்து ஒருத்தரை வந்து பிடிச்சிருக்காங்க. அவரும் வந்து பிரதமர் மோடியை கொள்வதற்காக அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் போலி பாஸ்போர்ட் மூலமா ரஷ்யா வந்து இந்தியா வர்றதுக்கான ட்ரை பண்ற இடத்துல வந்து அவரை பிடிச்சி அவங்க இந்தியாவுடைய அந்த உளவுத்துறைக்கும் வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்லாம் வந்து போய் வந்து நேரடியா ரஷ்யாக்கே போயிட்டாங்க. உடனே அங்கேயும் விசாரணை மட்டும் தான் வந்தாங்க. ஓகே, ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறது தெரியுது. ஆமா, ஓகே. இன்னொரு சோகமான செய்தி பிரதர். டென்னிஸ் அந்த விளையாட்டு ரசிகர்களுக்கு எல்லாமே ரோஜர் ஃபெடரர் வந்து ஓய்வு பெற்றாரு கடைசி மேட்ச்ல. அந்த நடாலும் அவரும் அந்த 2 பேர் சேர்ந்து விளையாண்டாங்க. அந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆனா அவர் அந்த கடைசி விளையாட்டுல அந்த பிரிவு அது பேசுறது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அது ஒரு அந்த போட்டோ வீடியோ வந்து 2 பேரும் பக்கத்துல உட்காந்து கண்ணீர் விட்டுட்டு இருந்த வீடியோ யார் பார்த்தாலும் அது வந்து ஒரு கண் கலங்குற வீடியோவா இருந்துச்சு. ஐ எம் நாட் சேட் அப்படின்லாம் சொன்னார் மனுஷன். ஆனா அது சேடா தான் இருந்தாரு.
டோன்ட் கிரை வி கிரைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் வந்து பரம எதிரிகள் மாதிரி இருந்தாங்க டென்னிஸ்ல. ஆனா இரண்டு பேரும் வந்து பரம எதிரிகளையும் தாண்டி அது ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான் ரொம்ப நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த கண்ணீரை பகிர்ந்துகிட்ட விஷயம் வந்து நமக்கு வெளிக்காட்டு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. மொபைல் பார்த்தா தான் உலகத்துல நடக்கிறதே தெரியுது, மொபைலை கீழே வச்சாதான் வீட்டுல நடக்கிறதே தெரியுது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படி எந்த காலத்தை எட்டி பார்த்தாலும் நல்ல காலம்னு ஒண்ணு இல்லவே இல்லையடா. ஸ்டாலின் தான் வருவாரு, விடியல் தருவாருன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆனா ஆமாங்க, நீ மட்டும் பேஸ்புக் வரலன்னா ஆள் ஆளுக்கு தேடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆனா ஆமாங்க, அட ஆமாங்கிறது தான் சமூக வலைதளங்கள் எங்கும் வந்து வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா ஆமாங்க, ஆமா. அதே அண்ணாமலைக்கு விருதா கொடுத்துடலாம். ஏன்னா அவருடைய சகாக்கள்னு இருக்கிற பிஜேபி ஆட்கள் மேலேயும் RSS ஆட்கள் மேலேயும் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல குண்டு வீச்சலா நடந்துகிட்டு இருக்கு. பெட்ரோல் குண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அட ஆமாங்கன்னு தான் வந்து சொல்லுவாரு. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னாலும் அட ஆமாங்கன்னு தான் சொல்லுவாரு. அதனால அட ஆமாங்கன்னு சொல்றதுனால அண்ணாமலைக்கு அட ஆமாங்க விருது நம்ம வந்து கொடுத்துடலாம். ஆமாங்க, ஆமாங்க, சிறப்பான விருதுங்க. ஆமாங்க. நீங்க வந்து லைக் போடுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.